ज्ञानस्योत्तर शक्ति संयुत महा शक्त्यायुधं भावये ओम हर हर नमः पार्वती पतये போற்றி நாடொருக்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா சந்தோர் முருகனுக்கு அரோகரா பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா மணிமலை முருகனுக்கு அரோகரா ஆவினன்குடி முருகனுக்கு அரோகரா முதிர்ச்சோலை முருகனுக்கு அரோகரா ஆவிமலை முருகனுக்கு அரோகரா தடிகை முருகனுக்கு அரோகரா திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா அந்தக்கோட்டம் முருகனுக்கு அரோகரா கோட்டை முருகனுக்கு அரோகரா ஈழம் முருகனுக்கு அரோகரா குண்டிரைந்த முருகனுக்கு அரோகரா செல்வோர் முருகனுக்கு அரோகரா செல்வ குமாரனுக்கு அரோகரா அருணகிரி நாதனுக்கு அரோகரா பாம்பன் சுவாமிகளுக்கு அரோகரா செல்வ குமாரனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகனே செந்தில் முதல்வனே ஆயோர் மகனே ஈசன் மகனே முருகை நுகர் தம்பியே என்னுடைய தந்தை காலப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் யான் அஞ்சு முகம் தோன்றேன் ஆறு முகம் தோன்றும் வெந்தவனில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் காலென்சையும் பிடிதானென்சையும் எடை நாடி வந்த கோலென்சையும் கொடும் கூற்றென்சையும் குமரேசரிதாலும் சிலம்பம் சதங்கையும் தண்டையும் கண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் சேப்பேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி பாடும் பரிவேலடி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செல்வில் சாடும் தனியானை சகோதரனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் கொடியாய் கருவாய் நீராய் நதியாய் விதியாய் உருவாய் மறுவாய் அருள்வாய் முருகனே உரிமையுடன் நினது திருமலரனை நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் ஒருமையுடன் நினது திருமலரனை நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள் ஒன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் உள் ஒன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேசவே வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேசவே வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெரு நெறி பிடித்தொழுக வேண்டும் மதமானவை பிடியாதிருக்க வேண்டும் பெரு நெறி பிடித்தொழுக வேண்டும் மதமானவை பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நாங்கள் வாழ வேண்டும் கருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே கருமமிகு சென்னையில் வீர்க்கங்காரனை வளர் தலமோங்கு கந்தவேலே தன்முகத் துய்யமணி உன்முகத் செய்வமணி தன்முகத் தெய்வமணியே தன்முகத் துய்யமணி உன்முகத் செய்வமணி தன்முகத் தெய்வமணியே தன்முகத் தெய்வமணியே தன்முக தெய்வமணியே எருமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் நிலை ஈர்க்கும் முகம் ஒன்று ஒன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருளாசனம் அமர்ந்த பெருமாளை ஆறிலே கடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை ஊரூசை தனிவேல் வாழ்க குக்குடம்
வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தான் அணங்கு வாழ்க நாவில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் எந்நாளும் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு. என்பர்களே 1984ஆம் ஆண்டு இந்த பூஜையானது வைகாசி விசாக பெருவிழாவானது சிறிய அளவில் 1/2 கிலோ சுண்டல் போட்டு வேலம்மாள் குடும்பத்தினர் வேலம்மாள் தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. இன்று வரையும் ஆசையிலும் உங்களுடைய பங்களிப்பால் எம்பெருமான் செல்வகுமரன் சிறப்பாக நடத்தி கொண்டு அவருடைய பூஜைகளை நடத்தி கொண்டு வருகிறார். செல்வகுமரனுடைய அருள் மகிழ்வித்து மகிழ்பவர். நமக்கு என்ன வேண்டுமோ அந்த அருளை தந்து நம்மளை மகிழ்விக்கக்கூடியவர். அவருடைய ஆலயமானது திருப்பணி நடந்து கொண்டு முடிந்துவிட்டது. இன்னும் சிறிய அளவுகளே தான். திங்கட்கிழமையோ அல்லது புதன்கிழமையோ சிவாலய திருப்பணியானது ராஜகோபுரம் நிறுவிவிட்டோம். 40 அடிக்கு மேலே வந்துச்சு. 5ஆம் நிலையை நிறுவ வேண்டும். அதை வைத்து ஆகம விதை முறைப்படி 21 அடி அவருடைய நிலை 3 நிலை விமானமானது அமைக்க வேண்டிய எம்பெருமான் காரணீஸ்வரத்துக்கு அதன் பணிகள் ஆரம்பிக்க இருக்கிறார்கள். தங்களால் என்ற முதல்ல செங்கல் மணல் சிமெண்ட் தான் வேணும். லேபர் எப்படியோ அப்படி எப்படியாரோ கொடுக்குறாங்க. அதை வச்சு அவங்களுக்கு 3 லட்சம் கொடுக்கணும். அதை கொடுத்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. முதல்ல ஒரு 50,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டா அவங்க கட்டுமானம் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. உங்களால் முடிந்த செங்கல் எத்தனை 50, 100, 500, 1000 எவ்வளோ ஒரு லோடுன்னு வாங்க முடியாது. 32,000 வருது. உங்களால் முடிஞ்சதுக்கு சிவாலய திருப்பணி முடிஞ்சு விட்டுனா அடுத்தபடி ராஜகிரகம் 5ஆம் நிலை திருப்பணியை துவங்கி விரைவிலே தைப்பூசத்துக்குள்ளே அந்த கும்பாபிஷேக விழாவை நடத்திடும் உத்தரவு கொடுத்துட்டார். உங்கள் மனதில் யார் மனதில் எப்படி கூற போகிறாருன்னு தெரியல. அதனால பக்தர்களாக உங்களிடம் நான் கனியமுடன் கேட்டு ஓம் நிகரஸ்வேத சமாஜதே காலே ஹரித்வமாரண்யே